தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தீக்கதிர் தலையங்கம் நாள் பிப்ரவரி 21, 2026 சனிக்கிழமை. தலைப்பு: விளம்பர திட்டமா உயிர் காக்கும் திட்டமா? விளக்கம்: நீரின்றி அமையாது உலகு என்பது வள்ளுவர் வாக்கு. ஆனால் நிதியின்றி அமையாது குடிநீர் என்பதே இன்றைய கசப்பான யதார்த்தம். இந்தியாவின் ஜல்ஜீவன் திட்டத்தின் தற்போதைய புள்ளி விவரங்கள் குடிநீர் குழாய்களில் தண்ணீர் வருகிறதோ இல்லையோ மரண பயம் வந்து கொண்டிருப்பதை உறுதி செய்கின்றன. ஜல்ஜீவன் மிஷனின் 2024 ஆய்வறிக்கை அதிர்ச்சி அளிக்கிறது. இந்தியாவில் சேகரிக்கப்பட்ட 4 குடிநீர் மாதிரிகளில் ஒன்று, அதாவது 25% தர பரிசோதனையில் தோல்வியடைகிறது. பள்ளிகளில், அங்கன்வாடிகளில், ஆரம்ப சுகாதார நிலையங்களில் 27% நீர் மாதிரிகள் தோல்வி அடைந்திருக்கின்றன. இது வெறும் காகித புள்ளி விவரம் அல்ல. மத்திய பிரதேசத்தின் இந்தூர் மாநகரில் நாம் கண்ட நிர்வாக படுகொலைகளே இதற்கு சாட்சி. பாகிரத்புராவில் குடிநீர் குழாயில் கழிவுநீர் கலந்ததால் 5 மாத குழந்தை உட்பட 25 பேர் உயிரிழந்த கொடுமையும், மவு பகுதியில் சுத்திகரிப்பு இன்றி 22 பேர் பாதிக்கப்பட்டதும் அதிகார வர்க்கத்தின் அலட்சியத்திற்கு சான்றுகள். தரமற்ற நீரால் காலரா, டைபாய்டு, மஞ்சள் காமாலை என மரணங்கள் வரிசை கட்டி நிற்கின்றன. இந்நிலையில் மோடி அரசு என்ன செய்தது தெரியுமா? 2025-26 நிதியாண்டின் திருத்தப்பட்ட மதிப்பீட்டில் ஜல்ஜீவன் திட்டத்திற்கான நிதியை 75% குறைத்தது. ஒரு திட்டம் தோல்வியடைகிறது என்றால் நிதியை அதிகரிக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு கத்தரிக்கோலை எடுக்கிறது மோடி அரசு. பராமரிப்பு நிலையங்கள் செயலிழக்கும், சுத்திகரிப்பு கட்டமைப்புகள் மூடப்படும், குழாய் இணைப்புகள் தொங்கும். இனி வரும் மரணங்களுக்கு எந்த துறை பொறுப்பேற்கும்? இத்திட்டத்தில் தமிழ்நாடு 89.5% பணிகளை நிறைவு செய்துவிட்டது. மீதமுள்ள பணிகளை முடிக்க ரூபாய் 3112 கோடி ஒன்றிய அரசின் பங்கிற்காக காத்திருக்கிறது. அந்த பணம் இன்னும் வரவில்லை. ஏனெனில் தமிழ்நாட்டில் பாஜக ஆளவில்லை. கேரளா 55% பணி நிறைவில் உழல்கிறது. புவியியல் சவால்களுக்கு மத்தியிலும் சொந்த நிதியில் முன்னேறும் அந்த மாநிலத்திற்கு மோடி அரசு ஜீரோ ரிலீஸ் என்ற கொடூரமான நிலையை எடுத்திருக்கிறது. ₹1 கூட விடுவிக்கவில்லை. இதைவிட நாணயமற்ற செயல் வேறொன்று இருக்கிறதா? இது நிர்வாக தாமதம் அல்ல, இது அரசியல் பழிவாங்கல். மக்களின் தாகத்தை தேர்தல் கணக்கீட்டின் ஆயுதமாக்கும் இந்த செயல் குடிநீர் வழங்குவது அரசின் கருணை செயல் அல்ல, அது ஒவ்வொரு குடிமகனின் அரசியல் அமைப்பு உரிமை. ஹர்கர் ஜல், அதாவது வீடு தோறும் குடிநீர் என்று முழங்கிய ஒன்றிய அரசு இப்போது நிதி ஒதுக்கீட்டில் 75% கத்தரி போடுவதும், கேரளா, தமிழ்நாடு போன்ற மாநிலங்களின் உரிமைகளை பறிப்பதும் எந்த விதத்தில் நியாயம்? நன்றி. தலையங்கம் வாசித்தது உங்கள் தோழர் தி. பாலசங்கர், பார்த்தசாரதிபுரம், ஆயிரம்விளக்கு பகுதி, மத்திய சென்னை மாவட்டம்.